திருலட்சுமி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவிதா கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்சது சரியா போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? திரு தப்பிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. மண்டையில அடிபட்டு அவனுக்கு ரத்தம் நிறைய போனதுனால டாக்டரே சந்தேகத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, அப்ப போனை வச்சிரு நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி கௌதம் போனை கட் பண்றாங்க. கவிதாவும் சந்தோஷமா திரும்புறாங்க. அப்போ மகா நின்னதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. மகா கவிதாவை ஓங்கி பலார் பலார்னு 2 அறை விடுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அதுவும் சொந்த அத்தின்னு வேற சொல்லிக்கிறேன். சீ, அசிங்கமா இல்ல? இவ்வளோ பெரிய துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி இப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி நல்லா நறுக்கு நறுக்குன்னு ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க. இருந்தாலும் கவிதா, என்னடி பேச்சு பேசிட்டு இருக்கே, இப்போ நான் என்னடி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணல? மனசார கூட பிறந்த அண்ணன் பையனையே கொல்ல துணிஞ்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ அப்பப்போ அடிக்கடி அந்த கொலகாரங்கனை பார்த்து பார்த்து பேசினதும், நான் அவனை பூட்டி வச்சிருந்தா அவனை போய் நீ திறந்து விட்டு காப்பாத்துனது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஆரம்பத்தில் நான் இந்த வீட்டுக்கு வந்தபோது அம்பிகா அம்மா சுவாசிச்சாங்களே அந்த மூக்குப்பொடியை நீ மாற்றி வச்ச. ரெண்டாவது காஞ்சனக்காவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாண மண்டபத்தில் அம்பிகா அம்மாவுக்கு விஷத்தை கலந்து ஏதாவது ஒரு ஜூஸை குடிக்க வச்ச. அவர் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு காரணமும் நீ தான் கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்க. இதை போய் நான் வெளியில சொன்னா என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க. ஏண்டி நான் தான் செஞ்சதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்கிறாங்க. ஆமா, என் கண்ணார நான் பார்த்தனே, பார்க்காம ஒன்று நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கவிதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருடி, இதுக்கப்புறம் நீ என்னை பத்தி தப்பு தப்பா சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேறங்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், ஆனா அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க கவிதா. திருவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ரத்தம் தேவைப்படுது, தலையில அடிபட்டதுனால ரத்தம் அதிகமா போயிடுச்சு, அவருக்கு ரத்தம் கொடுத்தே ஆகணும், சீக்கிரமா அந்த ரத்தத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ அவங்க மூலமா நம்மளுக்கு ரத்தம் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க டாக்டர். அங்க இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ரத்தம் கேட்கறாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து கூட்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இங்க மயில் வந்து அப்படியே குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்காங்க. மகா திருவோட கல்யாணம் தெரிஞ்சே இன்னும் என்னால அதை ஜீர்ணிக்க முடியல, இப்ப திரும்பவும் இப்படி ஒரு ஆபத்து நடந்துச்சு, எப்படித்தான் இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அம்பிகம்மா தான் பையனுக்கு நடந்தது பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, இதுல இருந்து அவன் எப்படி மீண்டு வர போறான், ஐயோ கடவுளே, எனக்கு என் பையன் வேணும், என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மகா யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு நமக்கு அடிபட்ட போது திரு தானே ரத்தம் கொடுத்ததா திவ்யாக்கா சொன்னாங்க. அப்போ என்னோட ரத்தம் அவங்களுக்கு சேரும், நம்ம திவ்யாக்காட்ட போய் சொல்லலான்ட்டு மகா ஓடி வந்து, அக்காக்கா என்னோட ரத்தமும் அவருக்கு கொடுக்கலாங்க்கா, என்னோட ரத்தத்தை டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறக்கு ஏற்பாடு பண்ணுங்கக்கான்னு சொல்கிறாங்க மகா. மகா திவ்யாவை தனியாக கூட்டிகிட்டு போய், அக்கா அன்னைக்கு எனக்கு அவர் ரத்தம் கொடுத்தாருல, காப்பாற்றுந்தாவும் நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ என்னோட ரத்தம் அவருக்கு சேருமல்லக்காங்கிறாங்க. அடா ஆமாம், ஐயோ நான் இது வரைக்கும் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை மகா, உன்னோட ரத்தம் கண்டிப்பாக திருவுக்கு செட் ஆகும், சரி வா நான் போய் டாக்டர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி மகா திவ்யா 2 பேரும் போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர்கிட்ட சொன்னதுமே, அடடா நல்ல விஷயம், சரி அவங்க ரத்தத்தை எடுத்து நான் டெஸ்ட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி நர்ஸை வர வச்சு மகாவோட ரத்தத்தை டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. மகாவோட ரத்தத்தை லேப்ல டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததும் டாக்டர் மகாவோட ரத்தம் திருவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்க. மகா ரொம்ப சந்தோஷமா என்னோட ரத்தத்தை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கங்கிறாங்க. சரி அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி மகாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ரத்தத்தை எடுத்து திருவுக்கு செலுத்துறாங்க. ரத்தம் கொடுத்ததும் உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காஞ்சனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சே, இவளை வேண்டவே வேண்டாம், திருவை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் திருவுக்கே இவள் ரத்தம் கொடுத்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க காஞ்சனா. அப்பாடா எப்படியோ திருவுக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றியாச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க திவ்யா. இந்த பக்கம் மகா இவர் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு நினச்ச மகா சந்தோஷத்தில் இருக்காங்க. டாக்டர் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதும் இவருக்கு இன்னமும் நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக வச்சிருக்கணும், ஐசியில் வச்சிருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் தப்பிச்சு வெளியே வருவாரா இல்லையாங்கிறத எங்களால் சொல்ல முடியும்னு வேற சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் திவ்யா கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அம்பிகம்மா உயிர் போன மாதிரி அப்படி ஒரு வலியோட வேதனையோடும் துடிச்சிட்டு இருக்காங்க. அம்பிகம்மா அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியல, நான் ஜோசியர்கிட்ட போய் அவனோட ஜாதகத்தை கொடுத்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறாங்க. சரிம்மா, உன்னோட மன திருப்திக்காக நீ ஜோசியரை பார்க்கணும்னு சொல்கிறேன், சரி போய் பார்த்துட்டு வா, திருவுக்கு ஒன்றும் ஆகாதா, தைரியமாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா மகாவை கூட்டிகிட்டு ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு மாதிரியே இந்த பையனுக்கு ஒரு ஆபத்தான கண்டம் இருக்கு, ஆனா அந்த கண்டத்துல இருந்து அவன் மீண்டு வந்துருவான், வரணும்னா அவனை கட்டிக்கிட்ட பொண்ணு அம்மன் கோயில குங்குமம் அபிஷேகம் அர்ச்சனை இப்படி பரிகாரங்கள் நிறைய இருக்கு, அதை செஞ்சான்னா இவன் தாப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது கேட்ட அம்பிகம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன ஐயா சொல்றீங்க, இன்னும் என் பையனுக்கு கல்யாணமே நடக்கல, இன்னைக்கு காலையில தான் நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு, இல்லம்மா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் தாலி கட்டின பொண்ணு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும், பரிகாரம் பண்ணுனா அந்த மாங்கல்யம் நிலைக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த திருமாங்கல்யம் நிலைக்கிறதுக்கு
கட்டிக்கிட்ட பொண்ணு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு வேற சொன்னதுனால அம்பிகம்மா என்ன பண்றதுனே தெரியல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அப்படி என் பையன் செஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பான். அவனுக்கு கல்யாணம் நடந்த விஷயமே எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இந்த பையனோட ஜாதகத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சு 2 மாசம் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அம்பிகம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி சொல்றீங்க? திரு ஒரு பொண்ணை மனசார விரும்பிட்டு இருந்தான். அவன் எங்க சொந்தக்கார பொண்ணு தான். அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் பரிகாரத்துக்கும் கூட அனுப்பிச்சு வச்சேன். பரிகாரம் முடிஞ்சு வந்ததும் திவ்யாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இன்னைக்கு காலையில் தானே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு கல்யாணம் நடந்திருக்குங்கிறாங்க. ஜாதக கட்டப்படி இவனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது பொய்யா இருந்தாலும் நீங்க வேற பக்கம் கொடுத்து பார்த்துக்கோங்கன்னு ஜோசியர் சொல்றாங்க. இதை கேட்டு அம்பிகமா என்ன பண்றதுனே தெரியல. அப்போ மகா சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க, அவருக்காக யார் வேணாலும் பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைம்மா, அந்த பொண்ணு தான் பண்ணணுங்கிறாங்க. அப்படியா, சரி, அது என்ன ஏதுன்னு நம்ம விசாரிச்சுக்கலாம், நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எப்படியோ அம்பிகம்மாவை ஆறுதல் சொல்லி தைரியமா கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம மகாவே அந்த கோயில்ல போய் ஐயர்கிட்ட சொல்லிட்டு அந்த பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்பாராத இது அம்பிகம்மா மயில் எல்லாரும் பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அம்பிகம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, மகா திருவுக்காக இந்த பரிகாரத்தையும் செய்யறாளா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மகா இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய அங்க திருவோ குணமாயிட்டு இருக்காரு. மயிலு இந்த உண்மையை அம்பிகம்மா கிட்ட இனிமே மறைக்க கூடாது, சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அம்பிகம்மா இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படியோ என் பையனை காப்பாத்தினா எனக்கு அது போதும். என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பொண்ணு மகாவான்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, மகாவை தான் இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். மகா தான் என்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு விலகி நிக்கிறாங்கிறாங்க. இதை கேட்டு அம்பிகம்மா, இனிமேலும் நான் மகாவை வெளியே விடுறதா இல்லை. மகா தான் என்னோட மருமக. என் பையன் குணமாகி வந்தா எனக்கு அது போதும் மகா. அடுத்தது உன்னையும் என் பையனையும் நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னால நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.